LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். இது ஒன்று இருந்தால் போதும், ஹாஸ்பிட்டலுக்கு செலவே பண்ண வேண்டாம். எல்ஓபி இல்லாமல் ஆஃபீஸில் நமக்கு ஃப்ரீயாகவே லீவ் தருவாங்க. அதோடு கூட சேர்த்து மாசானா சேலரி நம்ம வீடு தேடி வரும். அதுதான் இஎஸ்ஐ. இஎஸ்ஐயா, அதை பற்றி தான் எனக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இஎஸ்ஐ பிடிக்கிற நிறைய பேருக்கு இதில் இருக்க சில நன்மைகள் தெரியறதே இல்லை. அப்படி என்ன இஎஸ்ஐயில் நன்மை இருக்குது? ஜிஹெச்சில் எப்படி வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இஎஸ்ஐயிலும் பார்க்குறாங்க அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, நான் உங்கள் வழிக்கே வரேன். அதான் ஜிஹெச் இருக்குது, அதில் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் தராங்க. அப்புறம் எதுக்கு இஎஸ்ஐன்னு ஒன்று தனியாக ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் தரணும்? அந்த இடத்துல தான் நமக்கு தெரியாத நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம சம்பளத்துலேருந்து இஎஸ்ஐ எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஒரு கம்பெனியில் 10 இல்லை அதுக்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்கணும். இதுதான் முதல் ரூல். இப்போ கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஐடி கம்பெனி மட்டும் கிடையாது, வேறு எந்த கம்பெனியாக வேணால் இருக்கலாம். கடையாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், குடோனாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஷாப்பாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த 10 இல்லை அதுக்கு மேலே பீப்புள் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இஎஸ்ஐ பிடிக்கணும். ஓகே, இஎஸ்ஐ எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது பிஎஃப் மாதிரியே தான். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது கம்பெனி அப்புறம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பிஎஃப்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். 12% கொடுப்பாங்க. ஆனால் இஎஸ்ஐயில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாயர் அதாவது கம்பெனிக்காரங்க வந்து அதிகமாக வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா 3.25% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 0.75% வந்து கொடுப்போம். அதனால நீங்கள் பென்ஷன் அப்புறம் பிஎஃப் அதோட சேர்த்து இஎஸ்ஐ எல்லாம் குழப்பிக்காதீங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இஎஸ்ஐயில் இருக்க பெனிஃபிட் தான். இதில் வந்து 6 வகையான பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா டிசேபிள்மெண்ட், அப்புறம் மெடிக்கல், சிக்னஸ், மெட்டர்னிட்டி, டிபெண்டன்ட், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூனரல் பெனிஃபிட்ஸ். இப்போ நீங்கள் ஃபியூனரல் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் வேலை சமயத்துலையோ இல்லை எப்படியோ உங்களுக்கு ஏதாவது தப்பி தவறி இறந்து ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட நாமினியாரோ அவங்களுக்கு வந்துட்டு 15,000 ரூபா இந்த ஃபியூனரல் இறந்ததுக்கப்புறம் செய்வாங்கள்ல சில சடங்கெல்லாம், அதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிறதுக்காக 15,000 ரூபா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் டே 1லேருந்தே எலிஜிபிள் தான். இப்போ தானே நான் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ண உடனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் தான். மெடிக்கல் பெனிஃபிட் இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா, அப்புறம் அவங்களோட மனைவி கணவன், அப்புறம் அவங்க குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே அதாவது ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுற விமன் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 26 வாரம் லீவும் கொடுத்து 100% சேலரியும் கொடுக்கணும். இது பிறக்கிற 2 குழந்தைங்களுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த குழந்தை பிறந்தாலும் அதுதான் அப்ளிகபிள் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதாவது அவார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 வாரம் லீவ் கொடுத்து சம்பளம் கொடுக்கணும். இல்லைங்க நான் வந்து மிஸ்கேரேஜும் கிடையாது, ப்ரெக்னன்சியும் கிடையாது, நான் அடாப்ட் பண்ண போகிற ஒரு குழந்தைய அப்படின்னாலுமே 12 வாரம் லீவ் கொடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும். இது வந்து விமனுக்கு மட்டும்தானா, மேலுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணுறது, அப்புறம் சர்ஜரினா சர்ஜரி, இல்லை என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சிக்னஸ் பெனிஃபிட் தான். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் லீவ் வேணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் இந்த இஎஸ்ஐ இதை யூஸ் பண்ணி. அப்படி லீவ் எடுத்துக்கிறீங்கன்னா 91 நாள் வரைக்கும் லீவ் போட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு 70% உங்கள் சேலரி என்னமோ அதுலேருந்து 70% எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 78 நாள் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்கள் இஎஸ்ஐ அக்கௌண்ட்டில் இருக்கணும். வெறும் 91 டேஸ் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 124 டேஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை 309 டேஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். முன்னே வந்து 70% தான் கொடுப்பாங்க நான் சொன்னேன். இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 80% ஆஃப் யுவர் சேலரியிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட் பார்த்துடலாம். இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வேலை செய்கிறதுக்காக போகிறீங்க, இல்லை அங்கேருந்து ரிட்டர்ன் வரீங்க, அப்போ ஏதாவது உங்களுக்கு அடிபட்டு இல்லை உடம்புல ஏதாவது டிசேபிள்மெண்ட் ஆயிடுச்சு, கை கால் வராமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பார்ட் சரியாகிற வரைக்குமே இவங்க வந்து சேலரி உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அது எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 90% ஆஃப் த சேலரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30,000 வாங்குறீங்கன்னா அந்த 30,000த்தில் 90% எவ்வளோ அது வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா பெனிஃபிட்லையுமே வந்து கான்ட்ரிபியூஷன் பீரியட் இருக்குது. ஓகேவா, மேக்ஸிமம் இவ்வளோ டேஸ் வச்சு அவங்க வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு. சில இதில் வந்து இந்த டேஸ்லாம் கிடையாது, நீங்கள் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே எலிஜிபிள் தான். அடுத்தது என்னன்னா டிபெண்டன்ட் பெனிஃபிட். அது என்னன்னா இப்போ இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி அதாவது அவங்க ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ வந்து விடோவாக இருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கலாம், அவங்க வந்து டிசேபிள்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்கன்னா மந்த்லி அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதுதான் டிபெண்டன்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 90% ஆஃப் த சேலரி எவ்வளவோ அதுதான் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்குமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ தான் நம்ம மெயின் விஷயத்துக்கு வரோம். முன்னாடி சொன்னல அந்த ஜிஹெச்க்கும் இஎஸ்ஐக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஜிஹெச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் செய்வாங்க, காசு இல்லாமல் பண்ணிக்கலாம் தான். ஆனால் ஃப்ரீயாக லீவ் தருவாங்களா? அதாவது எல்ஓபி உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா சம்பளத்தில் உங்களுக்கு பிடிச்சிப்பாங்க.
அதை தான் எல்ஓபின்னு சொல்லுவாங்க. நீங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கம்பெனினால எல்ஓபி பிடிக்க முடியாது. ஸோ நான் முன்னாடி சொன்னது எல்லாமே இந்த இஎஸ்ஐல இருக்க பெனிஃபிட்ஸ், அப்புறம் ரூல்ஸ், அப்புறம் மற்ற விஷயங்கள் தான் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2025 நவம்பர்லேருந்தே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் போகிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். என்ன புதுசாக மாற்றிருக்காங்களா, நியூ இஎஸ்ஐ வேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் சேலரியிலேருந்து தான் இஎஸ்ஐ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நவம்பர் 2025லேருந்து கிராஸ் சேலரியை பேஸ் பண்ணி இஎஸ்ஐ வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்போ எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பேசிக் சேலரி எவ்வளோ, டிஏ எவ்வளோ, ஆர்ஏ எவ்வளோ, இது மூணுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 21,000க்கு கீழே வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிப்பாங்க. 21,000க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நீங்கள் 25,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பிரிப்பாங்க இல்லையா? அப்படி பிரிக்கும் போது பேசிக் சேலரின்னு ஒன்று பிரிப்பாங்க, டிஏன்னு ஒன்று பிரிப்பாங்க, ஆர்ஏன்னு ஒன்று பிரிப்பாங்க, ஹெச்ஆர்ஏ, அலோவன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரிப்பாங்க. கரெக்டாக இதுலேருந்து ஹெச்ஆர்ஏவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, போனஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்சென்டிவ் வந்தாலும் சரி, ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது அலோவன்ஸ் கொடுத்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மூணே இதை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பேசிக் சேலரி, டிஏ, ஆர்ஏ, இது மூணுத்தையும் கூட்டினா 21,000க்குள்ளே வரணும். ஓகேவா? இப்போ நீங்கள் 25,000 சேலரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்துட்டு, அதாவது பேசிக் சேலரி வந்து 15,000 தராங்க, இப்போ டிஏ வந்து 3,000 தராங்க, அப்புறம் ஆர்ஏ எதுவுமே தரல, ஆனால் ஹெச்ஆர்ஏ அதர் அலோவன்ஸ் வந்து 7,000 தராங்க அப்படிங்க. மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 18,000 வரும். கரெக்டாக? அப்போது 18,000 21,000க்குள்ளே தானே வருது. அப்போ நீங்கள் எலிஜிபிள். அப்போ இதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நான் இப்படி சொன்னோம்னா ஐயோ அப்போ எனக்கு இஎஸ்ஐ பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு பேனிக் ஆகாதீங்க. இதுக்கு ஒரு லூப் ஹோல் வச்சிருக்காங்க. அது என்னது அப்படின்னா அந்த லூப் ஹோல் தான் 50%ன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நான் ஒரு கால்குலேஷனோட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வெறுமனே வார்த்தையில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக புரியாது. ஓகேவா? இப்போ நீங்கள் 45,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தான் உங்களுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் அந்த டிஏ சேர்த்துறீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் அலோவன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 அதில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் இந்த 50% ரூலை வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு 45,000ல் 50% எவ்வளோ? 22,500 ரூபாய். ஓகேவா? அலோவன்ஸ் எவ்வளோ? 30,000. ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 30,000லேருந்து 22,500 மைனஸ் பண்ணோம்னா 7,500 ரூபாய் வருது. ஓகேவா? முன்னாடி நான் என்ன சொன்னேன், பேசிக் சேலரி அப்புறம் வந்து டிஏ சேர்த்தோம்னா 15,000 வருதா? அந்த 15,000தோட 7,500 வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா 22,500 ரூபாய் வருது. நான் முன்னாடி என்ன சொன்னேன், லிமிட் வந்து 21,000 தான் சொன்னேன். ஓகேவா? அப்போ இது 21,000 விட அதிகமாக இருக்கிறதுனால எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன உடனே நீங்கள் இந்த கால்குலேஷனை போட்டு பார்த்தா தான் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு தெரியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இஎஸ்ஐ கட்டக்கூடாது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக அலோவன்ஸில் வந்து அதிகமாக ஏற்றி கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இஎஸ்ஐயில் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணுறது கம்பெனிக்காரங்க தான், எம்ப்ளாயி கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காகவே அலோவன்ஸில் போட்டுட்டாங்க அப்படின்னா இஎஸ்ஐ கட்ட வேணாம் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் அலோவன்ஸை எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோவன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வருது, பேசிக் சேலரி அதிகமாக இல்லை அப்படின்னா உங்கள் கம்பெனியை போய் கேளுங்க. நீங்கள் இஎஸ்ஐ கண்டிப்பாக கட்டிட்டு தான் இருக்கீங்களா, கட்டுறீங்கன்னா எங்களுக்கு இஎஸ்ஐ நம்பர் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு போர்ட்டல் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்து கான்ட்ரிபியூஷன் விழுந்துட்டு தான் இருக்கா இல்லையா அப்படின்றது. இது வந்துட்டு இஎஸ்ஐயில் இருக்க ஒரு ஸ்கீம் தான். இதை வந்து ஆம்னஸ்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு செப்டம்பர் 2016 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை நீங்களும் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா அந்த கம்பெனிக்கும் தெரியப்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லுங்கள். அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இஎஸ்ஐ ஓரியன்டாக நிறைய கேசஸ் வந்து ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த கம்பெனி வந்து இஎஸ்ஐ பிடிச்சாலும் கரெக்டான இன்ட்ரெஸ்ட் தரல, இல்லை வந்துட்டு அவங்க மேலே அதிகமாக ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸ், எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கும். அந்த கேசஸ் எல்லாம் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் வந்து இஎஸ்ஐ பிடிக்கல, நீங்கள் சொல்லியுமே அவங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இது யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி பண்ண கம்ப்ளைண்ட்க்கு வந்து இன்னும் தீர்ப்பு வரல அப்படின்னாலும் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஎஸ்ஐ ஆகட்டும், பென்ஷன் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு பிஎஃப் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எம்ப்ளாய்க்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி இஎஸ்ஐயில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இந்த ஒரு வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, அதுக்கு வந்து இஎஸ்ஐ பச்சான் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அது எப்படி வாங்குறது, உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்களா இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பத்திரிக்கை நீங்கள் சொல்லுங்கள், இஎஸ்ஐ பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, தெரிஞ்சிருந்தா அந்த பெனிஃபிட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்படி யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் சரி, இல்லை ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் மட்டும்தான் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பேசலாமா, இல்லை ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க.